என்னது? நாசரேத்து இயேசுவை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்களா? அநேக புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து வரும் நாசரேத்து இயேசுவை பற்றி நாம் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரை அழைத்து வர காரணம் என்ன? அவரை பார்க்கவும் அவரோடு பேசவும் நாம் ஆவலாயிருந்தோம். அவரை பிளாத்துத்துறையிடம் அழைத்து செல்லாமல் நம்மிடம் கொண்டு வர காரணம் என்ன? எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, அவரும் எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் கேட்கும் புதுமைகளை செய்து காட்டுவார். பரவாயில்லை, வரச் சொல். ஏரோது மன்னர் என்றென்றும் வாழ்க. இதோ கட்டுண்டனவாய் நிற்கும் இந்த ராஜ துரோகிக்கு எங்கள் மகா சங்கம் அளித்த மரண தீர்ப்பை தாங்கள் அவனுடைய அரசராகி நீங்கள் அங்கீகரிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். தீர்க்கதரிசியே வாரும், உமது வரவால் நாம் பெருமை அடைகிறேன். நீயும் நானும் தாவீதின் கோத்திரத்தில் வந்தவர்கள். நீ கலியேல் நாடு முழுவதும் செய்து வந்த புதுமைகளை நான் அறிவேன். எங்கே நான் கேட்கும் புதுமையை செய்து காட்டு. உன் கட்டுகளை அவிழ்த்து உன்னை விடுதலை செய்கிறேன். எங்கே நேற்றிரவு நான் கண்ட கனவு என்ன? சொல் பார்க்கலாம். போகட்டும், உன் கையில் வைத்திருப்பதை பாம்பாக மாற்றிவிடு பார்ப்போம். ஏன் மௌனம்? ஒன்று பேச மாட்டாயோ? இது துயரத்தின் அநீதமா? பைத்தியத்தின் பாவனையா? இல்லை, நீ ஊமையா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் எவ்வளவுதானா? இவன் ஒரு பெரிய பைத்தியக்காரன் போல் இருக்கிறான். இவனை விட்டுவிட வேண்டியதுதான். மகாராஜனே, உங்கள் தந்தை ஏரோது மாக்னஸ் ஆட்சி காலத்திலிருந்து நாங்கள் பிரதான குருக்களாக இருந்து வருகிறோம். அவர் புதுப்பித்த இந்த தேவாலயத்தை இடித்து 3 தினங்களில் மீண்டும் கட்ட வல்லவனாய் இருக்கிறேன் என்று சொல்லினார். இது எவ்வளவு பெரிய தேவ தூஷணம்! உத்தமராகிய உமது தாப்பனார் மாசற்ற குழந்தைகளை கொன்று குவிக்கும் போதும் ஸ்நாபகாரலப்பரின் தலையை வெட்டும் போதும் நாங்கள் உன்பக்கம் நின்று மக்கள் கலகம் செய்யாமல் பாதுகாத்து நின்றோம். உமது மகன் அத்திபாபாவிற்கும் இறுதி வரை துணை இருப்போம். இதோ இந்த கொடியவனை விடியும் முன் மரண தீர்வையிடும். இயேசுவே, இவர்கள் உன்மீது சுமத்தும் குற்றம் கேட்டாயா? ஏன் மௌனமாக இருக்கிறேன்? இருந்தாலும் மாசற்றவராய் தரும் உன்னை கொல்ல எனக்கு விருப்பமில்லை. நான் விரும்பி கேட்டபடி ஒரே ஒரு புதுமை மட்டும் செய், உன்னை விட்டு விடுகிறேன். ஏன் மௌனமா இருக்கிறேன்? நீ சுய அறிவு உள்ளவன் தானா?
இவன் புவியாள எண்ணம் கொண்டு பைத்தியம் போல நடிக்கிறான். இவன் புவியாளவா? இவன் பைத்தியக்காரர்களுக்கு தான் அரசன். இவனுக்கு ஒரு ராஜபோர்வை தருகிறேன், அவன் மேல் பொருத்துங்கள். மேலும் பாஸ்கா காலமாக இருப்பதால், நான் எருசலேம் பட்டணத்தில் இருப்பதால் சட்டப்படி நான் தீர்ப்பிட இயலாது, சட்டப்படி செல்லாது. எனவே பிளாத்து துறையிடமே இவனை கொண்டு செல்லுங்கள். பிளாத்து துறைக்கு நான் ஆசீர் கூறியதாகவும் சொல்லுங்கள். இது என்ன தொல்லையாயிற்று? இந்த சண்டாளன் சாவுக்குள்ளாகும் வரை நாம் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியிருக்கிறது. செந்தூரியனே, இவனை பிளாத்து அரசர் அரண்மனைக்கு இழுத்து வாருங்கள். இவனை இழுத்து வாருங்கள்.